அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அனைத்து புகழும் கடவுளுக்கே உரியது. அந்த கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பயான் சூரா 54 அதில் உள்ள சில விஷயங்களை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சூரா 54 பெயர் மூன், நிலவு, அல் கமர் அப்படிங்கிற பெயரிடப்பட்ட ஒரு அத்தியாயம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த அத்தியாயத்தை வச்சு ஒரு பொய்யான அதீதுகளும் பொய்யான தகவல்களும் இட்டுக்கட்டப்பட்டிருக்கு முஹம்மது நபி அவர்களுடைய பெயரால். இதில் முதல் வசனம், வேலை நெருங்கி விட்டது, மேலும் நிலவு பிளந்து விட்டது அப்படிங்கிறத கடவுள் சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், முஹம்மது நபி அவங்க வரும் பொழுது, குரானை கொடுக்கும் பொழுது அவங்க எந்த ஒரு அத்தாட்சியும் கொடுக்கலை. குரானை தவிர எந்த ஒரு அசாதாரணமான அத்தாட்சிகளை மோசஸ் காட்டின மாதிரி, ஜீசஸ் காட்டின மாதிரி, சுலைமான் செஞ்ச மாதிரி எதுவுமே அவர் செய்யலை. ஜஸ்ட் இந்த வேதத்தை அவர் டெலிவர் பண்ணார், சேர்ப்பிச்சார். மேலும் அந்த வேதம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சிங்கிறத நம்ம குரானில் பார்க்குறோம். ஆனால் அதீர்களில் அவர் கையை காட்டினதாகவும், நிலவு இரண்டாக பிளந்ததாகவும், திரும்ப ஒட்டிக்கிட்டதாகவும் அதீர்கள் புனையப்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய உண்மையான அர்த்தம், இதனுடைய உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறத கடவுள் நமக்கு அவருடைய உடன்படிக்கை தூதர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார். இது 1969 நடந்த மனிதன் நிலவுக்கு போன அந்த முதல்ல போய் இறங்கி அங்கேருந்து வெட்டி எடுத்து வரப்பட்ட நிலவின் கற்கள், அதைத்தான் இது குறிக்குது. ஸ்பிளிட்டுன்னா ரெண்டாக புழக்கிறது இல்லை, எடுத்துகிட்டு வர்றதை விட ஸ்பிளிட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது தான். ஸோ அந்த ஒரு உடன்படிக்கை 1969 நிறைவேற்றப்பட்டது. உலக முடிவு நெருங்கி வருவதை குறிக்கும் இந்த முக்கியமான அடையாளம் 1969 மானிடர்கள் நிலவில் கால் பதித்ததுடன் நிலவின் துண்டுகளை பூமிக்கு கொண்டு வந்தபோது நிகழ்ந்தேறியது. அதே நேரத்தில் குரானுடைய கடவுளின் கணித அற்புதம் படிப்படியாக திரைவிளக்கம் செய்யப்பட்டது. பாரம்பரிய முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளின் மூடத்தனமான பொய்மையை அது வெளிப்படுத்தியதால் அவர்கள் இதனை எதிர்த்தனர். பின்னணிப்பு 25 பாருங்கன்னு சொல்கிறார். ஸோ 1969 இந்த முன்னறிவிப்பு நிகழ்ந்திருது. 1974 குரானுடைய அத்தாட்சியான கணித அற்புதம் வெளிப்படுது. அதுவுமே சூரா 74 கடவுள் சொல்லக்கூடிய ஒரு கட்டளையாக தான் நம்ம பார்க்குறோம். மறைந்திருக்கும் ரகசியமே வெளியே வா அப்படிங்கிறது. ஸோ அது வெளியில் வந்தது ஒரு முன்னறிவிப்பு. அது நிகழ்ந்தேறியது 1974. ஸோ உலக முடிவு நாளினுடைய அடையாளங்களில் இன்னும் எஞ்சி இருக்கிறது ரெண்டு விஷயந்தான். ஒன்று புகை, இன்னொன்று யாஜூஜ் மாஜூஜ், காக் அண்ட் மேகாக். புகையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். புகைங்கிறது இந்த ஹோல் வேர்ல்டு, இந்த முழு பூமியையும் அது சூழ்ந்து கொள்ளும்னு கடவுள் சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட பகுதியோ அல்லது குறிப்பிட்ட நாடோ அப்படின்னு குரான் சொல்லலை. இட் வில் என்வெலப் த வேர்ல்டு அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் வெகு சீக்கிரத்தில் நடக்கும்னு தான் நினைக்கிறேன் நான். அது ஒன்று. இன்னொன்று காக் அண்ட் மேகாக். அவங்க உலக முடிவுக்கு மிகச்சரியாக 9 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வருவாங்க அப்படிங்கிறத குரான் சொல்லுது. ஸோ நமக்கு சமீபமாக நடந்தது 2 தான். ஒன்று 1969, இன்னொன்று 1974. இந்த புகை நம்முடைய வாழ்நாளிலே வரலாம் அல்லது நமக்கு அப்புறமும் வரலாம். அது ஒரு கடினமான ஒரு சோதனையாகவும் ஒரு சிறிய அளவு தண்டனையாகவும் நம்ப மறுப்பவர்களுக்கு இருக்கும். நம்பிக்கையாளர்களுக்கு அதை எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம குரானுடைய சூரா 40 சாப்டர் 44 அதை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள்லேருந்து நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம். இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் 54 வசனத்தில், நேரம் நெருங்கி விட்டது, நிலவு பிளந்து விட்டது, அப்போது அவர்கள் ஒரு அற்புதத்தை கண்டனர், ஆனால் அவர்கள் திரும்பி சென்றனர், மேலும் கூறினர் பண்டைய மாயாஜாலம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ இது முழுக்க
19ங்கிற அத்தாட்சியை குறிக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்குது. அப்போ அவங்க ஒரு அத்தாட்சியை பார்க்குறாங்க, ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா திரும்பி போயிடுறாங்க. இது வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உலகத்தில் உள்ள எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது பொய், இது மாயாஜாலம் அப்படின்னு நம்ம மனம் போன போக்கில் நம்ம மறுத்துட்டு போயிடலாம். ஆனால் மேத்தமெட்டிக்குங்கிறது அப்படி கிடையாது. 2 + 2 = 4. அது 5லாம் யாராலையும் சொல்லி நிரூபிக்க முடியாது. அல்லது 4ங்கிறது தவறுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது நிரூபிக்கப்பட்ட ஒரு ஃபேக்ட். அந்த மாதிரியான ஒரு அத்தாட்சியை கடவுள் குரானில் கொடுத்திருந்த போதிலும் மக்கள் அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மாயை, இது ஒரு மேஜிக்கு, இது இந்த கணக்கு முறையை இதில் யூஸ் பண்ணலை, இந்த கணக்கு முறையை அதில் யூஸ் பண்ணலை, இதில் எல்லாத்தையும் கூட்டுறீங்க, இதில் எல்லாத்தையும் பெருக்குறீங்க. இப்படி அவன் அதை நம்ப மறுக்கணும்னு முடிவு எடுத்துட்டதுனால அதுக்கு சாக்கு போக்குகளை சொல்லி, இது எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய ட்ரிக்ஸு, இதே மாதிரியான அத்தாட்சியை எங்களாலையும் காட்ட முடியும், 8ஆல் காட்டுவோம், 11ஆல் காட்டுவோம், 13ஆல் காட்டுவோம் அப்படின்னு பல பேர் பல விதமாக சொன்ன போதிலும் இது வரைக்கும் யாரும் அதை கொண்டு வரலை. குரானில் கடவுள் சொல்கிற மாதிரி 19ங்கிற அத்தாட்சி வந்து 74வது அத்தியாயத்தில் கடவுள் சொல்லக்கூடிய அந்த வசனம், இது மாபெரும் அற்புதங்களில் ஒன்றுன்னு சொல்கிறார். மோசஸ் கொண்டு வந்த 9 அத்தாட்சிகளையோ, அல்லது ஜீசஸ் செஞ்ச அத்தாட்சிகளையோ, அல்லது சாலமன் கொண்டு வந்த ப்ரூஃப்ஸையோ, சாலி கொண்டு வந்த ஒட்டகத்தையோ கடவுள் வந்து அது மாபெரும் அற்புதங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலை. ஒரே இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, குகைவாசிகளை பற்றி சொல்லும்போது கிரேட் போர்டன்ஸ்ன்னு கடவுள் சொல்கிறார், மகத்தான அத்தாட்சிகள் சொல்கிறார். மாபெரும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அது சூரா 74:35 ஐ திங்க். நீங்கள் கூட்டினீங்கன்னா 19 வரும். 7 + 4 + 3 + 5 = 19. ஸோ 19ங்கிறது மாபெரும் அத்தாட்சிகளில் ஒன்றாக இருக்குது. நமக்கு என்ன கேள்வி எழும்புதுன்னா, நம்ம பல மக்களை சந்திக்கிறோம், அத்தாட்சியை காட்டுறோம், குரான் கடவுளிடமிருந்து வந்த, அதாவது குரானை பெறாதவங்களை விட்டுருவோம், கிறிஸ்தவர்களையோ யூதர்களையோ இந்துக்களையோ புத்தர்களையோ சொராஸ்ட்ரியர்களையோ நம்ம விட்டுருவோம். குரானை பெற்று குரான் கடவுளிடமிருந்து தான் வந்துச்சு அப்படின்னு நம்பக்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்த முகமதியர்களே இந்த அத்தாட்சியை, குரானில் உள்ள அத்தாட்சியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. என்ன காரணம்? ஏன்? கிறிஸ்தவர்கள்ட்ட போய் சொன்னாலும் அவங்களும் நம்ப மறுக்க தான் செய்கிறாங்க. பெரும்பாலான மனிதர்கள் இந்த அத்தாட்சியை நம்ப மறுக்கிறான். நம்ம டிஸ்கார்டில் கூட நம்ம பார்க்குறோம், சில பேர் வர்றான், அது ஓகே கரெக்டு தான் சொல்கிறதெல்லாம் இருக்குது, அதனால் என்ன அப்படிங்கிறான். அது ஒரு விஷயமாகவே அவங்களுக்கு தெரியல. கடவுள் மேலே அவங்களால நம்பிக்கை கொள்ள முடியலை. எது மனிதர்களை தடுக்குது? எது மனிதர்களை கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதிலிருந்தும் கடவுளுடைய வார்த்தையை நம்பிக்கை கொள்வதிலிருந்தும் எது தடுக்குது அப்படிங்கிறதுக்கு பதில் குரானில் பல இடங்களில் கடவுள் நமக்கு சொல்கிறார். என்ன செஞ்சால் தான் அவன் நம்புவான்? கடவுள் பல வசனங்களில் நமக்கு சொல்கிறாங்க, கடவுளை நேரடியாக வர சொல்லுங்கன்னு சொல்கிறான். அவன் கடவுள் நேரடியாக வந்தாலே அன்றி நாங்கள் நம்ப மாட்டோம். அப்போ கடவுள் நேரடியாக வந்தால் மட்டும் நம்பிக்கை கொண்டுருவானா? அதுக்கப்புறம் நம்பிக்கை கொண்டு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வியை கடவுள் கேட்குறாரு. கனத்த மேகங்களுடன் வானவர்களோடு சேர்ந்து உம்முடைய இரட்சகர் வருவதை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் அப்படின்னு குரானில் கடவுள் கேட்குறாரு. அது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ எதுக்கு நம்பிக்கை கொள்ளணும்? நீ எல்லாத்தையும் பார்த்துருவ, பார்க்காமே நம்பிக்கை கொள்ளணுங்கிறத விஷயம். ஆனால் மக்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க, ஏன் அதை மறுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் குரானில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன இங்கே பார்க்குறோம்னாக்கா, எந்த அளவுக்கு மனிதன் வந்து ஸ்டப்போனாக இருக்கிறான். ஸ்டப்போன்னா பிடிவாதமாக ஒரு விஷயத்தில் அவன் பிடிச்ச புடியில் உறுதியாக நிற்கிறான், அதுவும் கடவுளுக்கு எதிராக நிற்கிறான். இன்றைய காலகட்டத்தில் மோசஸே திரும்பி வந்து, அல்லது ஜீசஸே திரும்பி வந்து, அல்லது முகமதே திரும்பி வந்து கடவுளை மட்டும் வழிபடுங்க, தௌராத்து இதுதான் இன்ஜில், இதுதான் குரான், இது மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னால் கூட இவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவரை மறுபடியும் சிலுவையில் அரைஞ்சிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் இருக்கான் மனிதன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ ஜீசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப வந்து கடவுளை மட்டும்தான் நீங்கள் வழிபடணும், நான் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஏன்னா பைபிளில் வந்து மிக தெளிவாக ஜீசஸ் சொல்கிறாரு,
நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள்ங்கிறார். அப்போ எல்லாருமே கடவுளின் பிள்ளைகள் அப்படிங்கிற அர்த்தம் என்ன அலகரிக்கலாக சொல்லப்படுதுன்னா, எல்லாரும் அவருடைய அடியார்கள், எல்லாரும் அவருக்கு சொந்தமானவங்க, எல்லாரும் அவருடைய அன்புக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு தான் சொல்கிறார். ஆனால் அந்த விஷயத்தை அவன் ஏற்றுக்கிறவே மாட்டான் கடைசி வரைக்கும். இல்லை இவர் தான் அவருடைய மகன் அப்படிங்கிற ஒரு பெரும் இறை நிந்தனையை அவன் சொல்லுவான். ஜீசஸே திரும்பி வந்து சொன்னாலும் அவர் என்ன செய்வாங்கன்னா மறுபடியும் சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. இவர் ஒரு பொய்யர், மாயாஜாலன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி எல்லா மனிதர்களும் இருக்கான். இது ரொம்ப மோசமானவங்களாக இருக்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் பார்க்குறதுனாக்கா, அத்தாட்சியை பெற்று மாபெரும் அத்தாட்சியை பெற்றதுக்கு அப்புறமும் அதை நம்ப மறுக்கக்கூடிய நிலையில் இருக்காங்கல்ல முகம்மதியர்கள், அவங்க தான் இருக்கலே மோசமான நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக தெரியாது, ஏற்கனவே அவங்க அதை பார்க்கல உள்ளல தெரியாமல் இருக்கிறாங்க நிறையா பேர். இவன் எல்லாமே தெரிஞ்சு எல்லாமே கடவுள்கிட்ட வந்து வந்தது தான் அப்படிங்கிறத நம்பினதுக்கு அப்புறமும் கூட கடவுளுடைய அத்தாட்சியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். ரொம்ப சிம்பிள், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறது சின்ன குழந்தை கூட எண்ணி சொல்லிடும். 19 எழுத்துக்கள் தான் அங்கே இருக்குண்டு. 22 எழுத்து, 21 எழுத்து, 23 எழுத்துன்னு நாடகம் ஆடுறாங்க. யாருன்னு பார்த்தா அதை படிக்க தெரியாத, குரானை படிக்காத, ஓதாத ஆளுங்க கிடையாது. ஹசரத்துகள், மௌலானாக்கள், ஹாஃபீஸ்கள், இவங்க சொல்கிறாங்க அது 19 எழுத்து கிடையாது, அதில் 21 இருக்குது, 22 இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க இந்த அத்தாட்சியை நிராகரிக்கணுங்கிறதுல மும்முரமாக எவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறாங்கங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. கடவுள் மேலே நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்ன அவங்கள தடுக்குது? இதில் என்ன பாதிப்பு வந்துட போகுது? என்ன பாதிப்பு உனக்கு? உன்னுடைய சொத்து போயிடுமா? உன்னுடைய உடல் நலம் போயிடுமா? உன்னுடைய வீடு போயிடுமா? எதுவுமே கிடையாது. மேலதிகமாக கடவுள் வந்து அது எல்லாத்தையும் கடவுள் நமக்கு வாக்களிக்கிறார். நீங்கள் நம்பிக்கை கொண்டு நன்னறியான காரியங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதெல்லாம் தருவேன்னு அவர் வாக்களிக்கும் போதும் இவங்க எதையோ இழந்துடுற மாதிரி, எதையோ அந்த விஷயத்தை நம்பிக்கை கொண்டா நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் அந்த நிலையில் இருக்கிற மாதிரி இந்த அத்தாட்சியை வந்து அவங்க நம்ப மறுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். காரணம் என்னென்னா, அவங்க ஸ்டப்போனாக இருக்காங்க. எதில் ஸ்டப்போனாக இருக்காங்கன்னா, ஏற்கனவே ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்தோம்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து, கடவுளுடைய சாம்ராஜ்யத்தில் கடவுளின் ஏகோபித்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நான் போய் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தோம்ல, அந்த முடிவில் இன்னும் அவன் உறுதியாக இருக்காங்கிறத அது வெளிப்படுத்துது. அதான் 3வது வசனத்தில் கடவுள் சொல்கிறாங்க, அவர்கள் நம்ப மறுத்தனர். வெர்ஸ் 3 சூரா 54. அவர்கள் நம்ப மறுத்தனர், தங்களுடைய அபிப்பிராயங்களை பின்பற்றினர், தங்களுடைய பழைய மரபுகளையே ஒட்டி ஒழுகினர். அவனுடைய ஒரு ட்ரெடிஷன் என்னவோ. இன்னொரு வசனத்தில் கூட அவர்கள் ஏற்கனவே நம்ப மறுத்து விட்டதன் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்வதாக இல்லை அப்படிங்கிறதுக்கு உபத்தலைப்போடு நம்ம பார்த்தோம்னாக்கா, அவர்கள் தங்களுடைய ஆதி பாவத்தில் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, அதையே அவங்க வலிந்து அதிலே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உபத்தலைப்பு கொடுத்துருப்பார். ஸோ இந்த அளவுக்கு மனிதன் டெலிபரேட்டாக மெலிஷியஸ்னால் பாவகரமான நோக்கத்தோட கடவுளை அந்த விஷயத்தை நம்ப மறுக்கணுங்கிற நோக்கத்தோட கடவுளுடைய வார்த்தைகளையும் கடவுளுடைய அத்தாட்சிகளையும் அவன் நம்ப மறுக்கிறான் அப்படின்னாக்கா, அது காரணம் என்னன்னா, அவன் தன்னுடைய ஆதி பாவத்திலே இன்னும் தொடர்ந்து இருக்கான். கடவுளின் ஏகோபித்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வதாக அவன் நினைக்கவே இல்லை. அந்த ஒரு யோசனையே அவனுக்கு இல்லை. ஏற்றுக்கொள்ளணுங்கிற அந்த அபிப்பிராயமே கிடையாது. தன்னுடைய சுய அபிப்பிராயங்கள். இன்றைக்கி சரணடைந்தவர்கள் மத்தியிலும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, கடவுள் வேதத்தை கொடுக்குறாங்க, ஒரு தூதர் முகமது நபி மூலமாக வேதத்தை கொடுக்குறாங்க, ரஷாத் மூலமாக அதில் மறைக்கப்பட்ட தகவல்களை நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க, வேதத்தின் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, அது சரியா தவறா அப்படிங்கிற முடிவெடுக்கிற பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நம்மள சில பேர் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, நான் தான் அங்கே வந்து பெருசு, நான் தான் ஹையர் அத்தாரிட்டி, நான் தான் முடிவு பண்ணுவேன். மெசஞ்சர் சொல்கிறது சரியாக தப்பாங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். வெரிஃபை பண்ணுங்கிறது வேறு, அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கணுமா வேணாமா அதை நீங்கள் முடிவு பண்ணுங்கிறது வேறு. ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் அதை குரானில் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி அதை அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது நம்ம முழுசாக அதை புரிஞ்சு உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக அதை கடவுள் சொல்கிறார். அது உண்மையிலே கடவுள்கிட்ட தான் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் போது சொல்கிறார்.
ஆனால் இவங்க எப்படி இருக்காங்கனாக்கா லா இலாஹ இல்லல்லாஹ் நஃப்ஸு ரசூலுல்லாஹ்ங்கிற மாதிரி இருக்கிறாங்க. நான் தான் எனக்கு தூதர். இது எல்லாமே நம்ம ஆழமாக சிந்திச்சு பார்க்கும்போது அவங்க ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டாக்கா, அவங்க தங்களுடைய ஆதிபாவத்தில் ஒட்டி ஒழுகி இருக்கிறாங்க. கடவுளுடன் மற்றொன்றை அவங்களால சேர்க்காமல் இருக்கவே முடியல. கடவுள் மட்டும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்களால வரவே முடியலங்கிறத நம்ம பார்க்குறோம். போதுமான எச்சரிக்கைகள், சூரா 54 verse 4, போதுமான எச்சரிக்கைகள் அவர்களை எச்சரிப்பதற்காக சேர்ப்பிக்கப்பட்டு விட்டன. சூரா 54 verse 5, மிக பெரும் ஞானம், ஆனால் அனைத்து எச்சரிக்கைகளும் வீணாகி போயின. கடவுள் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருக்குங்க இந்த வேதம்ங்கிறது ஒரு கிரேட் விஸ்டத்தை உள்ளடக்கியதாக இருக்குது. வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம்னு கடவுள் சொல்கிறாங்கல்ல. வேதத்தில் ஞானம் பொதிந்து இருக்குது. கிரேட் விஸ்டம், ஞானத்தை அடைவதுங்கிறது மிகப்பெரிய பாக்கியம்ங்கிறத குர்ஆன் நமக்கு சொல்லுது. இது எல்லாம் எதுக்காக? ஏன் கடவுள் நம்மளை இங்கே அனுப்பி இந்த விஷயங்களை எல்லாம் கொடுத்து, தூதர்கள் அனுப்பி அத்தாட்சிகளை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, வழிபாட்டு அனுஷ்டானங்களை கொடுத்து எதுக்கு செய்யணும்? ஏன் அப்படின்னா நம்முடைய ஆன்மாவை நாம் மீட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளால் அவருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. செகண்டு, நம்ம அவரை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இங்கே வந்திருக்கிறோம். அவர் பேச்சை கேட்காம இங்கே வந்திருக்கிறோம். இருந்தும் அவர் நமக்கு எல்லா விதமான தேவைகளையும் அவர் பூர்த்தி செய்கிறாரு. நமக்கு தேவைப்படாத விஷயங்களையும் கொடுக்குறாரு. தேவைப்படாத விஷயம்னா இந்த விளையாட்டு விஷயங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் நமக்கு அவசியம் இல்லாத விஷயம். இந்த வாழ்க்கைக்கு அவசியம் இல்லை. அது இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியுங்கிறது கிடையாது. ஆனாலும் கடவுள் கொடுக்குறாரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு கொடுக்குறாரு. நம்மளால் ஒரு பிட்டும் அவருக்கு பிரயோஜனம் கிடையாது. நம்ம அவரை புகழணும், நம்ம அவரை துதிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புலாம் இல்லை. முழுக்க இது எதற்காக இங்கே இதெல்லாம் நடக்குதுண்டாக்கா, நாம் நம்முடைய ஆன்மாவை மீட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அந்த உண்மையான நபர் இங்கேருந்து தப்பிச்சு எப்படியாவது தப்பிச்சோம் பொழைச்சோம்னு கடவுளுடைய சாம்ராஜ்யத்தில் போகிறதுக்காகத்தான். மனிதன் நம்மளுமே சரி, நம்மளும் சரி, மற்றவங்களும் சரி, நம்ம பெரும்பாலும் நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்குதோ அதுக்கு தான் நம்ம பெரும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். உடல் நம்ம கண்ணு முன்னாடி, இப்போ அதில் கூட ஒரு பார்த்தேன், நம்ம கூட எதுவுமே இருக்காது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே போயிடும், பொண்டாட்டி போயிடும், பிள்ளை போயிடும், எல்லாம் செத்து போயிடுவான். ஆனால் அந்த உடம்பு மட்டும் தான் நம்மளோட கடைசி வரைக்கும் இருக்கணும். அது கூட இருக்காது, அதுவும் செத்து போயிடும். ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலையும் 5 நிமிஷத்துக்கு பின்னாடி உள்ள நிலையும் நினச்சி பாருங்க. தாயோ தந்தையோ மகனோ மகளோ பிள்ளையோ மனைவியோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி செத்ததுக்கு அப்புறம் என்ன நிலை? என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஆள் போயிட்டார், அவர் போயிட்டார், பாடி தான். இதுதான் நிஜம். இதை நம்ம எப்போ உணர்வோம்னா, நமக்கு வரும்போது தான் நம்ம உணர்வோம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்மளால் அந்த ஒரு விஷயத்தை உணர முடியல. இப்போ நம்ம சிறு வயசுலேருந்து கடந்து வரும்போது, படிக்கும்போது, வேலைக்கு சேரும்போது, அதுக்கப்புறம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, அப்புறம் நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இங்கே போகணும், அங்கே போகணும், ஊரை சுற்றணும், எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறி அப்படி வாழ்க்கையை கடந்து நம்ம ஒரு 50 வயசுக்கு போகும்போது, ஒரு 50-60 வயசு போகும்போது, அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் நமக்கு? இந்த உலகத்தில் நம்ம இதெல்லாம் செய்யணும்னு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? இருந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும், அவங்க நல்ல வேலைக்கு கொண்டு போகணும். இதே மாதிரி தான் நம்முடைய பெற்றோர்களும் அவங்களுக்கு முன்னாடி இருந்த அவங்களுடைய பெற்றோர்களும் நினச்சிருப்பாங்க. இப்போ அதனால் என்ன ஆச்சு? என்ன பிரயோஜனம்? 1000 கோடி ரூபா சேர்த்து வச்சிங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக, நீயும் போயிட்ட, உன் மகனும் போயிட்டான், இப்போ உன் பேரன் இருக்கான். இதனால் உனக்கு என்ன? இதுதான் இங்கே உள்ள வாழ்க்கை. மனுஷன் என்ன நினைக்கிறான்டா, அவன் கண்ணு முன்னாடி என்ன பார்க்குறானோ, இந்த கண்ணால் எதை பார்க்குறானோ அதுக்கு தான் பெரும் முக்கியத்துவம் கொடுக்குறான்னு ஒழிய, தன்னுடைய கடவுள் சொல்கிறாருல என்விஷன், அதாவது அகப்பார்வையோடு நம்ம எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா இந்த உலகம் வேறு விதமாக நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு, கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாருங்கிற விஷயத்தை உறுதியாக நம்பி நீங்கள் இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வேறு மாதிரி உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் மாயை தான், இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. கடவுளும் வானவர்களும் அவருடைய சாம்ராஜ்யமும் நான்
உண்மையான அந்த நபர் நான் தான் நிஜம், மற்ற எதுவுமே நிஜம் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்தால் தான் நம்முடைய கவனம் மறுமையை நோக்கி, கடவுளை நோக்கி, நம்ம ஆன்மாவுடைய பயனை நோக்கி நம்முடைய கவனம் திரும்பும். இன்னைய தேதிக்கு நமக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்குது, பல விஷயங்களை செய்ய வேண்டியிருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், நமக்கு என்ன பலன், நம்முடைய ஆன்மாவுக்கு என்ன, இதனால் நம்முடைய ஆன்மாவுக்கு எதுவும் பிரயோஜனம் இருக்கா? நான் சொல்ல வரது அது எதுவுமே செய்ய வேணாம் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. எந்த அளவுக்கு அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட மேலே அதிகமாக உண்மையான நபர்னு ஒருத்தர் இருக்கார்ல, உள்ள இந்த பாடியோட கனெக்ட் ஆகி ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் தான் நம்ம, இது நாம் இல்லை, இந்த பாடி நம்ம இல்லை. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த பாட பார்ப்போம். தூபில்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹ். அனைத்து புகழும் கடவுளுக்கே உரியது, அந்த கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். இந்த உடலுக்கு நம்ம அன்றாடம் 3 வேளை கரெக்டாக சாப்பாடு போட்டுடுறோம். ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்தாலும் பசிக்குது, வயிறு வலிக்குது, மயக்கம் வருது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது. 3 வேளை பத்தாமல் சில நேரங்களில் 4 வேளை கூட சாப்பிட்றோம், நொறுக்கு தீனி சாப்பிட்றோம். ஆனால் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கடவுள் ஆன்மாவுக்குன்னு விதிச்சிருக்காரு. 5 வேளை சாப்பாடு, முக்கியமான சாப்பாடு, 5 தொழுகை. அந்த சாப்பாடு எப்போ பலன் அளிக்கும்னு சொன்னாக்கா, எப்போ நம்ம இந்த பாடிக்கு சாப்பாடு செய்யும்போது ஒழுங்காக செஞ்சு சாப்பிட்டா தான் அந்த பாடி நமக்கு நியூட்ரிஷனாக இருக்குமோ, அதே மாதிரி கடவுளுடைய அந்த கடவுளால் விதிக்கப்பட்ட அந்த தொழுகையை கடவுள் சொல்கிற மாதிரி கடவுளை நினைவுகூரும் முகமாக கவனத்தோடு தொழுதாதான் அதோடைய நியூட்ரிஷன் ஆன்மாவுக்கு கிடைக்கும். அப்போ தான் ஆன்மா வளரும். ஆன்மாவை ஏன் வளரணும், எதுக்காக ஆன்மா வளரணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக தான் கடவுள் சூரா 54 verse 6, சூரா 54 verse 6, அவர்களை அலட்சியம் செய்வீராக. இந்த மாதிரி நம்ப மறுத்துட்டு போகிறவனெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணி விட்டுருங்க. பயங்கரமானதொரு பெரும் நாசத்தை அழைப்பாளர் அறிவிக்கின்ற அந்நாள் வரும். இக்னோர் தெம். The day will come when the caller will announce a terrible disaster. With their eyes humiliated, they come out of the graves like scattered locusts. அவர்களுடைய கண்கள் இழிவடைந்த நிலையில் சிதறிய வெட்டுக்கிளிகளைப் போல சமாதிகளிலிருந்து அவர்கள் வெளிவருவார்கள். இதுக்கு தான் ஏன் ஆன்மா வளரணும்னா, கடவுளை பற்றிய ஒரு சில கட்டுக்கதைகள்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லியிருப்பான். கடவுளுங்கிறது ஒரு ஒளி, கடவுள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். அப்படி கிடையாது. கடவுள் இங்கே இருந்தார்னா நம்ம இங்கே இருக்க முடியாது. கடவுள் வெளியில் இருக்கார், அவருடைய ப்ரெசன்ஸ் தான் இங்கே இருக்குது, அவருடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இங்கே கிடையாது. கடவுள் வந்தார்னா நம்ம எல்லோரும் காலின்னு அர்த்தம். எப்படி மோசஸ் கேட்டபோது மலையின் மீது தன்னுடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை கடவுள் வெளிப்படுத்தும் போது மலையே வெடித்து சிதறிது. அப்போ நம்மளாம் என் மாத்திரம். ஸோ கடவுள் அங்கே இருக்கிறாங்க, ஆனால் அந்த கடவுள் வருவாங்க. அந்த கடவுள், நம்மை படைத்த அந்த கடவுள் அவருடைய வானவருடன் சேர்ந்து நம்முடைய அகிலத்துக்கு வருவார். அதாவது தன்னுடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை வெளிப்படுத்துவார். அப்போ தான் அந்த அழைப்பாளருடைய அழைப்பு அந்த நாளில் தான் அழைக்கப்படும். முதல் சூர் ஊதப்படும், 2வது சூர், அதுதான் அழைப்பு. முதல் சூர் ஊதப்பட்டோன்னே எல்லாரும் மரணிச்சிருவாங்க, 2வது சூர் ஊதப்பட்டோன்னே எல்லாரும் சமாதியிலேருந்து வெளியே வருவாங்க. அப்போ அதுதான் அழைப்பு. அந்த மாதிரி அழைக்கப்படும் பொழுது தங்களுடைய ஆத்மாக்களை வளர்த்து கொள்ளாத நம்ப மறுப்பவர்கள் வெட்டுக்கிளி மாதிரி வெளியே வருவான். மோத் மாதிரி, அதோட இன்னும் அசிங்கமாக கூட நினச்சிக்கலாம். வெட்டுக்கிளிகள் மாதிரி வெளியே வருவான். ஆனால் நம்பிக்கையாளர்கள் பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி வருவாங்கன்னு சொல்கிறாரு. 2 விதமாக இருக்குது அங்கே, அதையும் நம்ம கவனிக்க தவறிட்டோம். ஸோ 54வது அத்தியாயத்தில் வசனம் 7ல் சமாதிகளிலிருந்து அவர்கள் ஸ்கர்டட் லோக்கஸ்ட் மாதிரி வெளியில் வருவாங்க. ஆனால் ஆன்மாவுக்கு கரெக்டாக உணவு போட்டு நல்ல நியூட்ரிஷன்லாம் கொடுத்து, புரோட்டீன் கொடுத்து நல்லா வளர்த்தவங்க ஜாலியாக அந்த நாளில் பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி அழகாக வருவாங்க. அந்த மாதிரி வர்றவங்களால் மட்டும்தான் கடவுளுடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை தாங்க முடியும். தாங்க முடியாதவங்க, இந்த மாதிரி லோக்கஸ்ட்டாக வெளியில் வரவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா, நம்ப மறுப்பவர்கள் கடவுள் வர வர இவங்க ஓடுவாங்க, நிற்க முடியாது. நின்று பேசுகிறதுல அங்கே சீனே இல்லை. நின்று பேசுகிறது, சண்டை போடுறது, கதறது அதெல்லாம் கிடையாது.
கடவுளுடைய பிரசன்ஸே இல்லாத அந்த நரகத்தை நோக்கி அவங்க ஓடணும். தாங்களாகவே ஓடுவாங்க. கடவுள் எந்த ஒரு ஆத்மாவையும் பிடிச்சு நரகத்தில் போடுறது கிடையாது. அவர்களாகவே தாங்களாகவே அந்த நரகத்தை நோக்கி ஓடுவாங்க. எப்போ ஓடுவாங்கன்னா கடவுள் இங்கே வரும்போது. இந்த இடத்துக்கு தான் வருவாங்க கடவுள். நம்ம இப்போ எந்த பூமியில் வாழ்கிறோமோ, எந்த இடத்துல இருக்கிறோமோ, இங்கே தான் அவங்க வருவாங்க. இங்கே வந்து நம்பிக்கையாளர்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போவாங்க. அதைத்தான் 19வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்குறோம். God will rescue them. கடவுள் அவங்களே காப்பாற்றுவார், காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதான் ரிட்டர்ன் பேக். அல்டிமேட்லி ரிட்டர்ன் தான் குரானில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியும். இறுதியாக அவர்கள் தங்களுடைய இரட்சகரிடம் திரும்புவார்கள். இங்கேருந்து ஓடுறவன் பூரா நரகத்துக்கு தான் ஓடணும். அதுக்காகத்தான் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்மாவை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் வளர்த்து கொள்வதற்காகவும் டெவலப் பண்ணுறதுக்காகவும் உறுதியடைய செய்வதற்காக தான் கடவுள் வந்து நபிமார்களையும் வேதங்களையும் தூதர்களையும் போதனைகளையும் ஞானத்தையும் கடவுள் கொடுக்குறாரு. இதுதான் கடைசி சான்ஸ். இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளை மாதிரியான ஒரு மோசமான நஷ்டவாளி யாரும் இல்லை. நீங்கள் ஒரு பெரும் ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஐலாண்டில் இருக்கீங்க, ஒரு வல்கனோ இருக்குது, அது வெடித்து செதறுது, உங்களை நோக்கி ஆபத்து வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே ஒரு ஃப்ளைட் இருக்குது, அது எப்படி ஓட்டணுங்கிறத கடவுள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை எடுத்து ஓட்டி தப்பிக்கிறவன் தான் புத்திசாலி. அதை நின்று நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், அது பாட்டு இங்கிட்டு போயிடும், இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லி கடவுள் சொல்லின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை செய்யாமல் இருந்தோம்னா அழிஞ்சு சாக வேண்டியது தான். அந்த மாதிரியான ஒரு ஆபத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த பூமி ஒவ்வொரு நாளும் உங்களை முடிவை நோக்கி நகர்த்திக்கிட்டே இருக்குது. மறுமை நாள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத கடவுள் சொல்கிறார். ஸோ இது ஒரு டேஞ்சர் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. அவர் சோல் இஸ் அ ஸ்டேக். நம்முடைய ஆன்மா ஆபத்தில் இருக்குது. அதை நம்ம காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். சூரா 101 இது வந்து ஷாக்கர், அதிர்ச்சி ஊட்டுவது. அதிர்ச்சி ஊட்டுறதுனா என்ன? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? அதிர்ச்சி ஊட்டுறதுனா என்னண்டு? அந்த நாளில் தான் மனிதர்கள் பட்டாம்பூச்சின் கூட்டங்களைப் போல வெளியே வருவார்கள். மலைகள் அதாவது ஃப்ளஃபி உள் மாதிரி ஆகிடும். பொதி மூட்டை மாதிரியான பஞ்சு இருக்கும்ல, வெயிட்லெஸ், அந்த மாதிரி அது ஆகிடும். இந்த அத்தியாயத்தில் யாரை பற்றி சொல்கிறாருன்னா கடவுள் நம்பிக்கையாளர்களை பற்றி சொல்கிறார். தங்களுடைய எவருடைய எடைகள் கனமாக இருக்குதோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க. எவர்களுடைய எடைகள் லேசானதாக இருக்குதோ அவங்களுடைய விதி கீழானதாகும். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய, அதாவது பிளேசிங், ஒரு நீங்கள் சில பில்டிங்கில் தீ பிடிக்கும் போது இல்லை வேற ஒரு தீ பிடிக்கும் போது பக்கத்தில் நின்று பார்த்தா தெரியும் பிளேஸ் எப்படி வெளியில் வருதுன்ட்டு. அது மாதிரி பிளேசிங் ஹெல் ஃபயர்னு சொல்கிறார். அதாவது அது ஆக்சுவலாக ஃபயர் கிடையாது, ஹெல்லுங்கிறது. இட்ஸ் லைக் எ ஹெல். நம்ம சில நேரங்கள்லாம் பார்க்குறோம்ல, சில வசனங்கள்லாம் கேட்போம், ஈஸ் இன் ஹெல்லுமா. அதுக்கு அர்த்தம் வந்து அவன் நரகத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் இல்லை, அந்த அளவுக்கு மோசமான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஸ்வாம்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி வருவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நம்பிக்கையாளர்களை பற்றி கடவுள் சொல்கிறார். அவங்க தான் அழகாக வருவாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த நாளில் மரணிக்க தான் போகிறோம். நம்ம ஈவன் நம்ம சொர்க்கத்தில் இருந்தாலுமே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கடவுளுடைய கிருபையை கொண்டு இருந்தாலுமே சூர் ஊதப்படும் போது வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைவரும் கோமா ஆஃப் டெத்துக்கு போயிடுவாங்க. எல்லா மனிதர்களும் ஜின்களும் இந்த பூமியில் சமன் பண்ணப்படுவாங்க, அதாவது கொண்டு வரப்படுவாங்க. எல்லாரும் இங்கே வந்து நிற்கணும். அந்த மாதிரி நிற்கும் போது யாரால் கடவுளுக்கு நெருக்கமாக நிற்க முடியும்னா, யாரெல்லாம் கடவுளால் ஆசீர்வாதம் செய்யப்பட்டாங்களோ, கடவுளால் அவருடைய அன்பை பெறப்பட்டாங்களோ அவங்களால மட்டும்தான் அவருக்கு பக்கத்தில் நிற்க முடியும். மற்றவங்கெல்லாம் நரகத்தை நோக்கி தான் போகணும். ஏன்னா இந்த நிலை ஏன் அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னாக்கா, அவங்க இப்போவே அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், வாடா லாயிலா இல்லா தான்டா, குரானில் இது தான் சொல்லுது, குரானில் இப்படி இருக்குது பாரு, லாயிலா இல்லைல தான் இருக்குது, முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறது குரானில் இல்லவே இல்லை, அப்படி இது செஞ்சால் தான் நீ சொர்க்கத்துக்கு போக முடியும், அல்லாஹ் உன்னை காப்பாற்றணும்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது. லாயிலா இல்லைல்ல முஹம்மது ரசூலுல்லாஹ் தான், நான் நரகத்துக்கு தான் போவேன். அதுக்காக சண்டை போடக்கூடிய நாவும், அதுக்காக நம்மளை எதிர்த்து பேசக்கூடிய நாவும், கடவுளை எதிர்த்து பேசக்கூடிய நாவும், சண்டை போடக்கூடிய நாவும் இருக்கான். இதனுடைய இமேஜின் எப்படின்னாக்கா, நான் நரகத்துக்கு தான் போவேன் அப்படிங்கிற விஷயத்தில் அவன் உறுதியாக இருக்கான்.
எப்படியாவது நான் நரகத்துக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரியான நிலையில தான் ஒவ்வொரு குரூப்பும் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான போலித்து வழிபாடு செய்கிறான். ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு செய்கிறானுங்க. ஒருத்தன் இப்படி தாங்கிறான், ஒருத்தர் இல்லை இப்படிங்கிறான், ஒருத்தன் சண்டை போட்டுக்கிறான். ஆனால் ரெண்டுமே எதை நோக்கி அவங்கள கூட்டிகிட்டு போகுதுன்னா நரகத்தை நோக்கி தான் கூப்பிட்டு போகுது. நான் நரகத்துக்கு தான் போவேன் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் கடவுளால் ஞானம் அளிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய நம்ம கடவுள் சொல்கிற மாதிரி கடவுளுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் சரிவர அப்ளை பண்ணி நம்முடைய ஆன்மாவை வளர்த்து கொள்ளக்கூடிய வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நோக்கி நம்ம போவோம். இன்ஷா அல்லாஹ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய பர்சனல் ஒப்பீனியன்ஸ், நம்முடைய பேட் பிஹேவியர்ஸ், ட்ரைட்ஸ் எதாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுத்துடணும். ஏன்னா இது எல்லாமே நம்முடைய ஆன்மாவை நம்ம ஆன்மாவை காப்பாற்றிக்க உண்டான விஷயமே ஒழிய மற்றவங்களுக்கான விஷயம் கிடையாது. இங்கே பல சமயங்களில் பல நேரங்களில் மனிதர்கள் செய்யக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே என்னென்னாக்கா அடுத்தவங்களுக்காக தான் இருக்குது. சோஷியல் ப்ரெஷர், ஃப்ரெண்ட்ஷிப், எனக்கு மரியாதை, இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த கான்செப்டுக்குள்ளே இருக்குது. புகழ், பெருமை இதெல்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் கடவுளுக்கு எதிராக அவங்க போகிறாங்க பல சமயங்களில். அதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம இன்னும் சொல்லப்போனால் அவங்கள விட நம்ம தான் டேஞ்சரில் இருக்கோம், ரொம்ப டேஞ்சரில் இருக்கோம். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சரணடைந்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நடக்கிற விஷயங்களை பாருங்கள். அவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது நமக்கு ஒரு படிப்பினை. ஒரு விஷயத்தை செஞ்சு அவர் ஒரு நிலையை அடைகிறாரு அப்படின்னாக்கா அது நமக்கு படிப்பினை. ஆனால் அதுவே ஒரு மோசமான விஷயம் அவருக்கு நடக்குதுன்னா அது நமக்கு எச்சரிக்கை. கவனிக்கணும், ஏன் அந்த விஷயம் அவருக்கு நடந்துச்சு, எதனால் அந்த விஷயம் நமக்கு நடக்காமல் இருக்கணும். உடனே அதுதான் நம்ம நினைக்கணும், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அந்த மாதிரியான மோசமான விஷயத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. கடவுள் நம்மளை சரியாக வழி நடத்தணும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஆன்மாவை வளர்த்து எடுத்து கடவுள் வரும் அந்த நாளில் கடவுளை சந்தோஷமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படணும். இன்ஷா அல்லாஹ். அக்கீமுஸ்ஸலாம். தொழுகை நிலைநாட்டுங்க.